குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்துல அலகு 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் பாடம் 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். அதுல பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பகுதிகளாக பார்த்துட்டோம். இது இரண்டாவது பாடம். இதுவும் வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 அதான் 2 பாட பிரிவுகளாக தான் போட போறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேப்பெல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு போட்டா அதிக காலம் எடுத்துக்கும். அதனால 2 பகுதியா போட்டேன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும். பாடமும் கொஞ்சம் புரியறதுக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் வகுப்புல நாம் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் வந்துட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அப்போ எளிமையாக புரியும். அடுத்தடுத்து அதாவது எந்த ஒரு பாடமாக இருந்தெல்லாம் உங்களுக்கு அதனுடைய பேசிக் வந்துட்டு அதாவது அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க எவ்வளவு அதாவது அதுக்கடுத்து மேல எத்தனை கட்டடங்கள் வேணாலும் கட்டணும். இதுதான் நான் சொல்ல வேண்டியது மாணவர்களுக்கு. என்ன சொன்னா நீங்க ஃபவுண்டேஷன் எப்போ வரைக்கும் பேசிக் வந்து ஸ்ட்ராங்கா போடணும், அதுக்கு மேல உங்களால எந்த ஒரு கட்டடத்தையும் கட்ட முடியாது. ஆனா பேசிக் நீங்க ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்க, அதுக்கு மேல நீங்க எத்தனை கட்டடங்கள் வேணா கட்டலாம். அந்த அளவுக்கு நீங்க பேசிக் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய பாடங்கள் வந்துட்டு உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனாலதான் நான் ஒவ்வொரு பாடத்திலையும் உங்களுக்கு அந்த இடங்கள் அந்த அதாவது மேப்பை வச்சுதான் உங்களுடைய பாடங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா அதெல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்துட்டு அந்த பாடத்தின் மேல ஒரு ஈடுபாடு ஏற்படும். ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பாடம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இருந்தாதான் அதன் மேல ஈடுபாடே வரும். எப்போ வரைக்கும் உங்களுக்கு பாடம் புரியலையோ அது மேல ஈடுபாடே வராது. அந்த பாடத்தின் மேல ஈடுபாடு வராது. அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் மேல ஈடுபாடு வரும். அதனால மாணவர்களுக்கு என்ன சொல்றேன்னா முதல்ல எப்போ புக்கு இந்த நான் ஒவ்வொரு வரி வரியா தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்களும் இந்த பாட புத்தகத்தை கூடவே வச்சுக்கிட்டு நான் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பாடத்தின் கீழே வந்துட்டு அடிக்கோடிட்டு காட்டணும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க அடிக்கோட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எளிமையாக புரியும். அதே மாதிரி இந்த இந்திய வரைபடத்தையும் நீங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எது எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க படிக்கும் போது மிகவும் எளிமையாக இருக்கும். இதுதான் இந்த வரலாறு புவியியல் இது மட்டும் கிடையாது. இதை சார்ந்துதான் அதாவது பூமி உருவாச்சு, மக்கள் உருவானாங்க. மக்கள் உருவானதுனால தான் வரலாறு உருவாச்சு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பூமி என்பது எப்படி உருவாச்சுன்னா நீங்க 6ஆம் வகுப்பு பாடத்துல இருந்து வந்ததுன்னா உங்களுக்கு எளிமையா நீங்க அதெல்லாம் கடந்துதான் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் இதை பார்க்க போறீங்க. அவங்க வந்து முதல் பாடம் அவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் போட்டேன். இப்ப மாணவர்களுக்கு வந்துட்டு வகுப்புகள் வந்து ஆரம்பமாக போதும் கேட்டுக்கிட்டு நான் 2வது பாடத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க கடந்துதான் வந்துட்டு 10ஆம் வகுப்பு வந்து படிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அட்சரேகைன்னா என்னது, தீர்க்கக்கோடுகள்னா என்னது, அச்சப்பரவல்னா என்னது, இதெல்லாம் நீங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பூமினா என்ன, பூமி எப்படி உருவானது, கடல் எப்படி உருவானது, ஆறுகள் எப்படி உருவாகுது, இது எல்லாமே நீங்க சின்ன வகுப்புலயே வந்து படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இப்ப இந்தியாவுடைய வரைபடத்தை பாத்தீங்கன்னா இப்போ நீதான் ஒரு 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 மாணவர் இருக்கீங்கன்னா ஒரு மாணவர் என்ற ஒரு உருவம் இருக்குதுன்னா கை கால் தலை கால் இது எல்லாம் இணைந்ததுதானே ஒரு உடல். அப்போ அதே மாதிரிதான் அப்ப இந்தியா என்ற ஒரு நாட்டிற்கு எல்லாமே இணைந்துதான் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்தியான்னு பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்குது, இருங்க இதுக்கு மேல ஒரு கொடுத்துருப்பேன், அதுல பார்த்தா எளிமையா இருக்கும். அப்போ மேல பாருங்க, இது வந்து இமயமலை. இப்போ கீழே இங்க மேல வந்து ஆப்கானிஸ்தான், இது எவ்வளவு நிலை எல்லைன்னு பார்த்தோம். இது பாகிஸ்தானுடைய நிலை எல்லைன்னு பார்த்தோம். இது வந்து சீனாவுடைய நிலை எல்லைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இருந்தது வங்காள விரிகுடா, இது வந்து பங்களாதேஷனுடைய நிலை எல்லைன்னு பார்த்தோம். மியான்மர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் எல்லைகள் பார்த்தோம். இது வந்துட்டு கன்னியாகுமரி, இதனுடைய இந்தியாவுடைய நில எல்லை கன்னியாகுமரியிலிருந்து முடியுதுன்னு பார்த்தோம். அப்போ இந்தியாவுடைய நில எல்லை வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து ஆரம்பமாகுது, அதை பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவுடைய வடகோடி முனை எதுன்னு பார்த்தோம், இந்திரா கோல்னு பார்த்தோம். இங்க இருக்கிற பாமீர் முடிச்சு வந்து பார்த்தோம். இது எல்லாமே வந்துட்டு அப்போ இந்தியா என்பது அழைக்கிறதுக்கு இது எல்லாம் சேர்ந்தது தானே இந்தியா. அப்ப இந்தியான்றது தனித்து கிடையாது இல்ல. அப்ப இது எல்லாமே இணைஞ்சது தானே. அப்ப இந்தியாவை பாருங்க, நில எல்லைகள். அப்ப நில எல்லைகள் இங்கிருந்து ஆரம்பமாகி இது வரைக்கும் நில எல்லைகள்னு பார்த்தோம். இங்கிருந்து ஆரம்பமாகி இதுல இருந்து கடல் எல்லைகள்னு பார்த்தோம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலைவனங்கள்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தீவு கூட்டங்கள்னு பார்த்தோம். கடற்கரைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இமயமலை பகுதிகள்னு பார்த்தோம். இப்படிதான் வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு ஒரு உருவமா மொத்தமா சேர்ந்ததுதானே இந்தியா என்ற ஒரு உருவம். அதுதான் பாருங்க, இமயமலைகள் வந்துட்டு இந்த வடக்கு பக்கம், இது கிழக்கு பக்கம். அப்போ வடக்குன்றது இந்தியா இமயமலை வந்துட்டு குறுக்கு வெட்டுல முதல்ல 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அப்போ இது வடக்கு இமயமலை, இது கிழக்கு இமயமலைன்னு சொல்லிட்டு இந்த நடுவுல இருக்கிறதா வந்துட்டு இமயமலைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இது வந்துட்டு இமாத்ரி, இதுக்கப்புறம் இது வந்துட்டு
இது வந்துட்டு இமாத்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இமாச்சல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கீழ இருக்கிறது சிவாலிக் அல்லது வெளி இமயமலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல குறுக்கு வெட்டு. இது வடக்கு போயிடும். இந்த குறுக்கு வெட்டு வந்து கிழக்கு பக்கமா போயிடும். இந்த நடுவுல இருக்கிறது தான் வந்துட்டு நீள்வெட்டு தோற்றத்துல வந்துட்டு இந்தியாவ வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 3 சிவாத்ரி, சிவாலிக், அதுக்கு வெளிய இருக்கிறது சிவாலிக், அதுக்கப்புறம் இமாச்சல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமவெளிகள் பார்த்துருப்போம். இந்த சமவெளிகள் பார்த்தீங்கன்னா, கங்கை மற்றும் அந்த பிரம்மபுத்திரா ஆறுகளாலும், கங்கை நதியினுடைய துணை ஆறுகளாலும், இந்த பிரம்மபுத்திராவுடைய துணை ஆறுகளாலும் இந்த அதனுடைய பகுதிகள் பரவி இருக்கக்கூடிய சமவெளிகள்ல தான் வந்துட்டு இந்த சமவெளிகள்லாம் பரவி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்தியாவை இங்க வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை வந்துட்டு பாத்தீங்கன்னா 23 டிகிரில வந்து இந்த கடகரேகை போகுதுங்களா. இந்த கடகரேகை வழியாக போறதுனாலதான் வந்துட்டு இந்தியாவுல பாதி போயிடுது. அப்போ இது வந்து வடக்கு, இது வந்து தெற்குன்னு பிரிக்குது. அப்போ இந்தியாவுடைய காலநிலை காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 23 டிகிரி கடகரேகை செல்றதுனால இந்தியாவுல இந்த பக்கம் ஒரு மாதிரி காலநிலையும், கீழே இருக்கிற தெற்கு பக்கம் ஒரு மாதிரி காலநிலை வந்து நிறுவறதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகரேகைன்னு சொல்லிட்டு பாத்துரும். அப்போ இந்த வடபெரும் சமவெளிக்கும் இந்த கடகரேகைக்கும் இடைப்பட்ட பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் பாலைவனங்கள் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாலைவனங்களா மாறி இருக்கும். இது வந்துட்டு ராஜஸ்தான் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலம் இதுவும் அதே மாதிரி பாகிஸ்தான் முழுவதிலும் இந்த பக்கம் வந்துட்டு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருக்குன்னு பார்த்தோம். ராஜஸ்தான்ல வந்து பாலைவனம் பார்த்தீங்கன்னா 3/2 பகுதிகள் வந்து பாலைவனமாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்து இந்த ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் நீண்டு இருக்குன்னு பார்த்தோம். எது வந்து ஆரவல்லி மலைத்தொடர்ன்னு பார்த்தோம். அப்ப இப்படி நீண்டு இருக்கிறதுனால அப்ப இங்கிருந்து கடலிருந்து வீசக்கூடிய காற்றானது இந்த ஆரவல்லி மலையால தடுக்கப்பட்டு அப்ப இந்த பகுதிக்கு மழை இல்லாமல் இது எங்க போகுது அந்த மழையால தடுக்கப்பட்டு இந்த பகுதிகளுக்கு வடகிழக்கு பகுதிகளுக்கு மழை வந்துட்டு கிடைக்குதுன்னு அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். இது ஏன் ஓவர்வியூ உங்களுக்கு கொடுக்குறேன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா அந்த பாடம் எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடகரேகை பார்த்தீங்கன்னா அப்ப இங்க இருக்கிற பகுதிகள்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்மஹால் குன்றுகள், மாலவா பீடபூமி, பண்டல்கண்ட் பீடபூமி, சோட்டாநாக்பூர் பீடபூமி, இந்த பீடபூமிகள்லாம் இதுக்கு அடுத்த வர பாடங்களை தான் நாம பார்க்க போறோம். இந்த கடகரேகைக்கு கீழே இருக்குதுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லிட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா விந்திய சாத்புர மலைகள் இருக்கும். இந்த விந்திய சாத்புர மலைகள் தான் என்னன்னு சொல்லணும்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகரேகை கீழே இருக்கிற பகுதியும் இந்த கீழே இருக்கிற இந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. தக்கான பீடபூமி பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை வந்துட்டு தலைகீழாக கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அதாவது தலைகீழாக இருந்துச்சுன்னா முக்கோண பகுதியில் இருக்கும். இப்படிதான் வந்து தக்கான பீடபூமியும். அப்போ இந்த விந்திய சாத்புர மலையையும் இந்த தக்கான பீடபூமியை பிரிக்குது எதுன்னு பாத்தீங்கன்னா நர்மதை ஆறு வந்துட்டு பிரிக்கும். நர்மதை ஆறு தான் வந்துட்டு இந்த மத்திய உயர்நிலம் இது மத்திய உயர்நிலத்தை தான் வந்துட்டு மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறது வந்து தக்கான பீடபூமிகள். இந்த ரெண்டத்தையும் பிரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நர்மதை ஆறு. இந்த நர்மதை ஆறு பிரிச்சதுனால இது வந்து தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி பாத்தீங்கன்னா மேற்கு வந்து இதனுடைய தெற்கு பக்கமும் இதனுடைய எல்லைகள் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கு பக்கம் வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையும், தெற்கு வந்துட்டு இந்திய பெருங்கடல் தான் வந்து இதனுடைய எல்லைகளாக இருக்கும். இதனுடைய பரவல் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கதான் வந்துட்டு இந்த ஜார்க்கண்ட்ல சோட்டாநாக்பூர் பீடபூமி இதுல எல்லாம் மொத்த மத்திய உயர்நிலத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த சோட்டாநாக்பூர் பீடபூமி எல்லாம் பார்த்திருப்போம். அப்போ இந்த ராஜஸ்தான்ல இருந்தே இருக்கும். ராஜஸ்தான்ல இருந்து குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் இந்த வரைக்கும் சத்தீஸ்கர், ஒடிசா இதுல எல்லாமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குன்றுகள், பீடபூமிகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே தான் வந்து தக்கான பீடபூமிகள் பார்க்க போறோம். இதுதான் வந்து இந்தியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள் பார்த்திருப்போம். அப்போ அரபிக் கடலுக்கும் அப்ப இந்திய எல்லை பகுதியான இந்த கடற்கரை ஓர பகுதிக்கும் இந்த இடைப்பட்ட பகுதி அரபிக்கடல் எங்கதான் ஆரம்பமாகுதுன்னா இது இந்தியாவோட எல்லை இதுல இருந்து முடியுதுன்னா அப்போ இந்த இடைப்பட்ட பகுதி தானே கடற்கரை. இந்த கடற்கரைகளையும் பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்கு இல்லையா இந்த வங்காள விரிகுடா கடற்கரை கறக்குறது இந்த இடைப்பட்ட பகுதி தான் கடற்கரை சமவெளிகள்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்திருப்போம். லட்சத்தீவுகள் பார்த்திருப்போம். இது எந்த கடல் இருக்குது இது எந்த கடல் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் என்ன இலங்கை இருக்குது, இலங்கை தீவு இருக்குதுன்னு பார்த்தோம். இது ரெண்டத்தையும் பிரிக்கிறது எதுன்னு பாக்மேர் சந்தின்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க
அதே மாரி இந்த சமவெளிகள் என்னன்னு பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீள்வெட்டுல வந்துட்டு சமவெளிகளையும் பிரிச்சிருப்பாங்க. எப்படி வந்துட்டு இமயமலைய வந்துட்டு 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்துட்டு கிழக்கு, இது வடக்கு. இந்த மத்தியில இருக்கிறது வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. இது 3த்தையும் வந்து நீள்வெட்டு தோற்றத்திலயும், இது முதல்ல வந்துட்டு குறுக்கு வெட்டு தோற்றத்துல இது 2த்தையும் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீள்வெட்டு தோற்றத்துல இந்த சமவெளிகளையும் பிரிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் இது இந்தியாவே. ஒட்டுமொத்த இந்தியாவே இவ்வளவுதான். இத பத்தி தான் படிக்கிறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறோம் நாம. இது ஒண்ணுமே இல்ல. இதை நீங்க எப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இத ஒரு பகுதியா படிக்க போறீங்க. இத ஒரு பகுதியாக படிச்சீங்க. அதுக்கப்புறம் இததான் வந்துட்டு ஏன் வந்து ராஜஸ்தான்ல மழை இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இப்படி வந்துட்டு இந்த மலை வந்துட்டு டெல்லி வரைக்கும் நீண்டு இருக்குதுன்னு நம்ம படிச்சோம் சென்ற வகுப்புல. அப்போ இது இப்படி கிராஸா நீண்டு இருக்கும் போது, அப்ப இங்கிருந்து வரக்கூடிய காற்று வந்து தடுக்கப்பட்டதுல இங்க மழை இங்க போயிடுச்சுன்னு பார்க்க போறோம். அப்ப ராஜஸ்தான் அதுக்குதான் பாலைவனமாக இருக்கிறது. ராஜஸ்தான் மட்டுமல்ல, அப்ப பாகிஸ்தான்ல சில பகுதிகளும் பாலைவனமாக இருக்குதுன்னு பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வடபெரும் சமவெளிகள் மத்திய உயர்நிலம், அதுக்கப்புறம் இந்த சமவெளிகள் கீழே வந்து சமவெளிகளுக்கு கீழே சமவெளிகளையும் நம்ம பிரிச்சிருப்போம். எந்த மாதிரி எல்லாம் பிரிச்சிருப்போம்? பாபர், காதர் இந்த மாதிரி வந்துட்டு சமவெளிகளையும் பிரிச்சிருப்போம். அதையும் இதே மாதிரி தான் ஒன் பை ஒன்னா தான் இப்படிதான் பிரிச்சிருப்போம். அடுத்து லேயர் லேயரா தான் இப்படிதான் வரும். இதனுடைய நீள்வெட்டு தோற்றத்தில் தான் இதையும் பிரிச்சிருப்போம். இப்படிதான் வந்துட்டு பாங்கர், காதர் இந்த மாதிரி சமவெளிகள்லாம் ஒண்ணா பிரிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மத்திய உயர்நிலம். இதுதான் வந்துட்டு இந்திய சாத்புர மலைத்தொடரு. அந்த மலைத்தொடர்ல தான் வந்துட்டு பல குன்றுகள் இருக்கும், பீடபூமிகள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மத்திய உயர்நிலம்னு அதை பிரிச்சதுக்கு கீழே தான் தக்கான பீடபூமி தான் இதெல்லாம் இருக்கும். அவ்வளவுதான் என்னுடைய இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரிவுகளே இவ்வளவுதான். இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்தியாவுல இவ்வளவுதான். இதே மாதிரிதான் உலகத்தை பாருங்க. இப்ப இதுதான் வந்துட்டு உலக வரைபடத்துல இந்தியாவுடைய அமைவிடம் எங்க. இப்ப எத்தனை கண்டங்கள் உலகத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல ஒரு கண்டத்துல தான் இந்தியா இருக்கு. அப்போ கண்டங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஒரு ஃபியூச்சர்ஸும் இந்தியாவுல இருக்கிறதுனால இந்தியா ஒரு துணைக்கண்டம் சொல்றாங்க. அப்ப எத்தனை நாடுகள் இணைந்ததுனால இந்தியாவில காணப்படக்கூடிய கண்டத்துல காணப்படும் அனைத்து வகையான இயற்கை பிரிவுகளும் இந்தியாவில் இருக்கிறதுனால கண்டம் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆசிய கண்டத்திற்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலும் இருக்கிறதுனால இந்தியா ஒரு துணைக்கண்டுன்னு சொல்றோம். அப்போ ஆசியா என்ற நாடு எங்க இருக்கிறது? அப்போ அந்தக்கு சமமான ஒரு நமக்கு என்ன சொல்லணும்னா இந்தியாவையும் ஒரு துணைக்கண்டுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆசிய நாட்டுலதான் ஒரு இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குதுன்ட்டு பார்த்தோம். அப்போ இத்தனை பேர் உலகம் இவ்வளவுதான் இந்த என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம இந்த கண்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். கடல்கள்லாம் கொடுத்துட்டோம். இதை பார்த்துட்டீங்கன்னா இந்தியா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப இந்தியாவுல என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இங்கிருந்து நம்ம தமிழ்நாடு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நாம பார்த்துட்டோம். அப்போ இந்த சிகரங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்தியில இருக்கக்கூடிய இமயமலையில் தான் வந்து எல்லா சிகரங்களும் மலைவாழ் இடங்களும் எல்லாமே இந்த இடைப்பட்ட இந்த இமயமலையில தான் இருக்கும். இங்கிருந்து வடக்கு பிரிச்சாச்சு, இது கிழக்கு பிரிச்சாச்சு. இந்த இடைப்பட்ட 3 பிரிவுகளாக அதாவது இது பாத்தீங்கன்னா நீள்வட்டு தோட்டத்துல அதாவது ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு இருக்கிற மாதிரிதான் பிரிச்சிருப்பாங்க. இதுலதான் வந்து மலைவாழ் இடங்கள், கோடை இடங்கள், மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த இமயமலையில தான் இருக்கும். இந்த இமயமலையில எல்லா சிகரங்களும் இங்கதான் இருக்கும். அப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பாடம் வந்துட்டு எளிமையா இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு உரைக்கால் கொடுத்துட்டு ஒரு ஓவர்வியூ பாத்தீங்கன்னா அடுத்த பாடம் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு வாங்க இப்ப 2வது பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஆறுகள்லாம் நம்ம பார்த்தோம். மத்திய உயர்நிலத்துல சில ஆறுகள் உருவாகும் பாருங்க. சமர்மதி ஆறு, மாஹி, நர்மதை, தமதி இது எல்லாம் எங்க போய் கலக்குது? அரபிக்கடல்ல போய் கலக்குது. அதே மாதிரி லூனி பாருங்க. லூனி ஆறு எங்க இருக்கு? நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இது எல்லாம் வந்துட்டு சிந்து நதியினுடைய துணை நதிகள்னு பார்த்தோம். சிந்து நதியுடைய துணை நதிகள். அதுக்கப்புறம் வந்து கங்கையுடைய துணை நதிகள் பார்த்தோம். இது கங்கை. இது வந்துட்டு கங்கையுடைய வடக்கு பக்கம். இது வந்துட்டு தெற்கு பக்கம். அதாவது கங்கை நதி இங்க உற்பத்தி ஆகுதுன்னா இங்கிருந்து பாத்தீங்கன்னா வடக்கு. அப்போ மேலதானே இருக்குது, கீழே தானே தெற்கு. அப்போ காக்ரா, கண்டக், கோசி இது எல்லாம் வந்து இதுல கங்கையுடைய வடக்கு பக்கம் இருக்கிற துணை ஆறுகள். தெற்கு பக்கம் இருக்கிற துணை ஆறுகள்னா யமுனை, சம்பல், சோன் இது எல்லாம் வந்து தெற்கு பக்கம் இருக்குது. அதே மாதிரி பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த இடைப்பட்ட பகுதி இந்த கடற்கரை பகுதிகளையும் பிரிச்சிருப்பாங்க.
இந்த கோதாவரி, கிருஷ்ணா, அதே மாதிரி வந்துட்டு மகாநதி. இப்படிதானே இந்த கடற்கரையிலும் பிரிச்சதை படிச்சோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து மேற்கு பக்கமும் வந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கடற்கரைகளையும் 3ஆக பிரிச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ரீகால் பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எளிமையாக இருக்கும். இல்லாட்டி மறுபடியும் கூட அந்த பாடத்தை நீங்க திரும்ப கூட போய் பாருங்க. இன்னும் எளிமையாக உங்களுக்கு இந்த பாடம் புரியும். இப்போ இந்தியா எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்ப இந்தியாவுல எந்த மாதிரி ஒரு காலநிலை நிலவுது, எந்த மாதிரி காலநிலை நிலவுறதுனால இயற்கை தாவரங்கள்லாம் அதன் அடிப்படையில இந்தியாவுல இருக்குது. அப்ப இந்தியாவுல காலநிலை மாறுறதுக்கு என்ன காரணம், இதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இந்தியாவுல காலநிலை மாறுறதுனால எந்த மாதிரி இயற்கை தாவரங்கள், இப்போ இங்க எந்த மாதிரி இயற்கை தாவரங்கள் இருக்கு, எந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய பகுதிகளாக இருக்குது, இதே மாதிரி இங்க எப்படியான இயற்கை தாவரங்கள் இருக்கு, இந்த பகுதி எப்படி இருக்கு, இந்த பகுதி எப்படி இருக்கு, உங்களுக்கு முதல் பக்கத்திலே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க. அப்போ எதனால வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்தியா என்ற ஒரு நாடு இப்படி இருக்குது, அப்போ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காலநிலை நிறுவறதுக்கு என்ன காரணம், இதுதான் இந்த பாடத்துல பார்க்கணும். கற்றலின் நோக்கங்கள் பாருங்க. இந்திய காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை விவரித்தல். அப்ப இந்தியாவுடைய காலநிலையை எது வந்து கட்டுப்படுத்துது, அந்த காரணிகள்லாம் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இந்திய பருவ காலங்களினுடைய பண்புகளை, அப்ப பருவங்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த பருவங்களுக்கு ஏற்றவாறு பருவ காலங்கள் வந்து மாறுபடும். அந்த பண்புகளை வந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இந்தியாவுடைய பருவ காலங்கள் மாறதுனால அப்ப இந்தியாவுல மழை பரவல் எவ்வாறு இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்ப இந்தியாவுடைய பருவ காலங்கள் மாறுறதுனால மழை மாறுபடுது. அப்ப மழை மாறுபட்டால அந்த இருக்கக்கூடிய அந்த மழையால தானே இயற்கை தாவரங்களும் வகைப்படுத்தப்படுது. அப்ப இயற்கை தாவரங்கள் எவ்வாறு இருக்கும், அப்ப இயற்கை தாவரங்கள் அடிப்படை தானே வன உயிரிகளும் இருக்கும். அப்ப ஒரு வெறும் பாலைவனத்துல வன உயிரினங்கள் இருக்குமா, இருக்காது. இப்ப தண்ணியே இல்லாத இடத்துல மாணவர்கள் நீங்க வசிக்க முடியுமா, வசிக்க முடியாது. அதே மாதிரிதான் இயற்கை தாவரங்கள் அடிப்படை தான், அந்த இடத்துக்கு தகுந்த வன உயிரினங்களும் இருக்கும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அறிமுகம், அதுக்கப்புறம் இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, அதை பத்தி பார்க்க போறோம். அது என்னென்னு பாருங்க. 5 வகையா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருவக்காற்றுகள் பருவங்களுக்கு ஏற்ற போல மாறி மாறி காற்றுகள் வீசுவதனால அப்ப அந்த மாறுபாட்டால எந்த மாதிரி வந்து ஒரு காலநிலை ஏற்படுது இந்தியாவுல, அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பருவ காலங்களை வகைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மழை. அப்ப பருவ காலங்களுக்கு ஏற்ற மழை மாறுபடுது இல்லையா, அந்த மழை பரவல். அப்ப மழை வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பெய்யுதா, ஏன் வந்து மழை வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பெய்யாம மாறுபட்டு அந்தந்த இடத்துக்கு மாதிரி வந்துட்டு மழை வந்து பரவல் வந்து இருக்குதுன்னு பார்க்க போறோம். அப்ப மழை பரவல் வந்து இடத்திற்கு இடம் மாறுபடுறதுனால அப்ப இயற்கை தாவரங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப இயற்கை தாவரங்கள் அடிப்படைகள்ல வந்துட்டு தாவரங்கள் இருக்கிற அடிப்படையில அந்த இடங்களையும் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து அயன மண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், இப்படி காடுகளையும் வந்து அந்த இயற்கை தாவரங்கள் இருக்கிறதன் அடிப்படையில காடுகளையும் வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப காடுகளை பிரிச்சிருக்காங்க. அப்ப எந்தெந்த காடுகள்ல எந்த மாதிரி உயிரினங்கள் வசிக்கணும் ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நீரே இல்லாமல் இடத்துல மனிதர்கள் வாழ முடியாது. அதே மாதிரிதான் அப்போ அந்தந்த இடத்துல எப்படி மழை இருக்குதோ, அந்த இடத்து இயற்கை தாவரங்கள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படை தானே உயிரினங்களும் வாயும். அதை தான் வந்து இந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்துட்டு எந்தெந்த உயிரினங்கள் வாயுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேப்லயே உங்களுக்கு கொடுத்துருங்க. இதுதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது. இதுவும் வந்து பகுதி 1 பகுதி 2ஆக தான் 2 பிரிவுகளாக கொடுக்க போறேன். அதனால முதல் பகுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பகுதியை படிச்ச பிறகு 2வது பகுதியை பாருங்க. வாங்க இப்ப பாடத்தை பார்க்கும். கற்றலின் நோக்கங்கள் பார்த்தாச்சு. அறிமுகம் பாருங்க. நாம் கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை பருகுகிறோம், ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தண்ணீரை பருகுவதில்லை. காரணம் என்னன்னு பாருங்க. வட இந்தியாவில் கோடை காலத்தில் மென்மையான பருத்தியலான ஆடைகள், கோடை காலத்துல வெயில் காலத்துல மென்மையான பருத்தியலான ஆடைகள் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப லேசான மென்மையான பருத்தியல் ஆடைகள் வந்து வெயில் காலத்துல வந்து அணிகிறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி குளிர்காலத்தில் கம்பளி, அதாவது குளிர் அதிகமா இருக்கிறதுனால கம்பளி ஆடையை வந்து அணிகிறோம்னு சொல்றாங்க. ஏன் வந்து வட இந்தியாவுல. ஆனா அதே இந்தியாவில தான் வடக்கும் இருக்கு தெற்கும் இருக்குது. அப்ப இந்தியாவில தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட காலநிலை அங்க இருக்குது. அப்ப இங்க இருக்கிற மக்கள் பாருங்க, தென்னிந்திய மக்கள் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணியாதது ஏன். அப்ப குளிர் இங்கேயும் தான் இருக்குது அதே காலகட்டத்துல. அப்ப இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு கம்பளி அணியவில்லை, ஏனெனில் வட மற்றும் தென்னிந்தியாவில் தட்பவெப்பநிலை மாறுபடுவதே இதற்கு காரணம். அப்ப தட்பவெப்பநிலை மாறுபடுறதுக்கு காரணமான ஆள் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இல்லாம வந்து அந்த மாற்றம் ஏற்படாதுல்ல. அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்துட்டோம்னா இந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு எளிமையா இருக்கும்.
பாருங்க. இதுதான் வந்துட்டு 23 டிகிரி இருக்கா? இந்த 23 டிகிரி இப்ப இங்கிருந்து இதெல்லாம் தான் நம்ம இந்தியாவோட நேத்து எல்லா அளவுகள்லாம் பார்த்தாச்சு. நில அளவுகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப இந்த 23 டிகிரியிலிருந்து இங்க குஜராத்திலிருந்து இந்த வழியாக இத போகுது பாருங்க. இந்த புள்ளி இதுதான் எங்க போகுதுன்னா 23 டிகிரி இங்க போகுது. அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போகும் இந்த 23 டிகிரி. அங்கிருந்து எத பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகரேகை தான் பிரிக்கும். அப்ப இந்த கடகரேகை பிரிக்கிறதுனால தான் வடக்கு இப்படி ஒரு காலநிலையும் வடக்கு வடக்கு இப்படி இவ்வாறான காலநிலையும் அதே சமமான காலநிலை வந்துட்டு தெற்குல வந்து வேறுபட்டு இருக்கிறது காலம் அதே காலத்துல ஆனா காரணம் மாறுபடுறதுக்கு காரணம் தட்பவெப்பநிலைன்னு சொல்றாங்க. அப்ப தட்பவெப்பநிலை மாறுபடுறதுக்கு காரணம் இந்த 23 டிகிரில செல்லக்கூடிய இந்த கடக ரேகை தான் காரணம்னு சொல்றோம். இப்போ எதனால இந்த கடக ரேகையால தட்பவெப்பநிலை இந்தியாவுல வந்து மாறுபடுது? இதே இந்தியாவுல தான் வடக்கு தெற்குன்றது 2 பகுதிகளை மட்டும் மாறுபடுறதுக்கு அதே காலகட்டத்துல ஏன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறது. இப்போ எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த கடகரேகையால தட்பவெப்பநிலை மாறுபடுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தட்பவெப்பநிலையால மாறுபடுறதுனால இந்தியாவு முழுக்குமே எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுது. அப்ப சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவும், மிக குளிருடையதாகவும் இருக்காது. அப்போ அதிக வெப்பமும் இருக்காது, அதிக குளிரும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலநிலைக்கு தான் சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்றாங்கட்டாம். அப்ப இந்தியாவை காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? அப்ப என்னென்ன வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவுடைய காலநிலை வந்துட்டு கிளைமேட்டை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த காலநிலை வந்துட்டு பாதிக்குது? இப்போ அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம், அதாவது அச்சப்பரவல் தீர்க்க கோடுகள்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். நீங்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அச்சப்பரு என்ன தீர்க்க பரவல்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. அப்போ இதுதான் வந்து கடல் மட்டம் பார்த்தீங்கன்னா அப்ப கடலிலிருந்து இந்த அச்சங்கள் வந்துட்டு பரவி இருக்கிற உயரம், அதே மாதிரி வந்துட்டு தூரம், தொலைவு, அதுக்கப்புறம் பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றம் இதுதான் வந்து காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணம். அப்ப அச்சங்கள் வந்துட்டு இந்த அச்ச பரவல் என்பது பார்த்தீங்கன்னா கடல் இது கடல். இந்த அச்சங்கள் வந்துட்டு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல பரவி இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு பரவி இருந்தா எந்த மாதிரி ஒரு காலநிலை உருவாகுது? இவ்வளவு உயரத்துல இருந்து எவ்வளவு காலநிலை? அப்ப இவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு காலநிலை? இதுதான் வந்து கடல் மட்டத்துல இருந்து மாறுபடுறதுனால அப்போ காலநிலையும் மாறுபடுதுன்னு சொல்றாங்க. அப்ப அச்சங்கள் கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயரம், அப்ப எவ்வளவு உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, அப்ப கடல் எங்க இருக்குன்னா அதுல இருந்து அமைந்துள்ள தூரம் எவ்வளவு, தொலைவு எவ்வளவு, அந்த இருக்கிறது நிலத்தோற்றம். அப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் இப்ப நிலத்தோற்றங்கள் நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய நிலத்தோற்றங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பருவக்காற்று. அப்ப பருவங்களுக்கு ஏற்ற போல மாறி மாறி காற்றுகள் வீசுறதுனால பருவக்காற்று மாற்றத்தினால என்ன நிகழும்? மழை வந்து மாறுபடுதுன்னு பார்த்தோம். அப்ப மழை மாறுபட்டால் இயற்கை தாவரங்கள் மாறுபடுதுன்னு பார்த்தோம். அதுதான் வந்து பருவக்காற்று. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிலத்தோற்றங்கள். மழை இல்லைன்னா அந்த இடத்தினுடைய நிலத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? மழை இருந்தா அந்த நிலத்தினுடைய அமைப்பு இருக்கும். இதுதான் அதனுடைய நிலத்தோற்றம். ஜெட் காற்றுகள். அப்போ ஜெட் காற்றுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த பகுதியில வேகமா காத்து வீசுச்சுன்னா அதுதான் வந்து ஜெட் காற்றுன்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இந்த காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்றாங்க. இப்போதான் இது அடுத்தடுத்து ஒண்ணொன்னா நாம இது என்னன்னா விளக்கம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அச்சங்கள். அச்சங்கள் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை அமைந்துள்ளது. அப்ப இந்தியா என்பது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அச்சப்பரவல். இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா சென்ற வகுப்புலயே. அதனால அச்சப்பரவல் என்பது 8 டிகிரியிலிருந்து அதே மாதிரி 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை நாட்டை 2 சம பாகங்களாக பிரிக்குது. நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் நான் மேப்லயே கொடுத்துட்டேன். அதுதான் வந்து 2ஆக பிரிக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்ப கடகரேகைக்கு தெற்கே கடகரேகை இப்படி போகுதுன்னா கடகரேகை 23 டிகிரி போகுதுன்னா இது தெற்கே. இதுதானே தெற்கே, இது வந்துட்டு வடக்கு. அப்போ கடகரேகைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதிகள் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழ்நிலும். அப்போ வெப்பம் வந்துட்டு அதிகமா இருக்கிறது, குளிர் வந்து பாத்தீங்கன்னா மிக குளிரற்ற, குளிரே இல்லாமல், மிக குளிரற்றனா குளிர் இங்க அதிகம் இங்க குறைவு. ஆனா இங்க வெயில் அதிகம் குளிர் குறைவு, இங்க வெயிலும் அதிகம்
குளிரும் அதிகம் சொல்றாங்க. அப்போ சூரியன் நிலவுகிறது கடகரேகைக்கு வடக்கே பாத்தீங்கன்னா உள்ள பகுதிகள் மித வெப்பநிலை காலநிலையை வந்து கொண்டது. இங்க வந்து மிக அதிக வெப்பம் தெற்கு பக்கம், வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா மிக வெப்ப காலநிலை தான் கொண்டிருக்கு. அதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கடகரேகை தான் பிரிக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இது வந்து அச்சப்பரவல் வந்து இந்தியாவுடைய அச்சம். இந்தியா வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் அந்த அச்சப்பரவல் நம்ம தீர்க்கக்கோடு வந்து பார்க்கல, அச்சப்பரவல் தான் பார்க்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது பார்க்கிறோம். இங்க கிழக்கிலிருந்து மேற்குல இருந்து வடக்கு இருக்கிற பரவல் தான் நம்ம இந்த அச்சப்பரவல். இது வடக்கும் தெற்கும் இருக்குதான் வந்து தீர்க்க பரவல். நாம இதை பார்க்கல, இந்த அச்சம் பரவி இருக்கிறத மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் நாம இப்ப பார்த்தோம். அடுத்து பாருங்க, அச்சங்கள் பார்த்தாச்சு. பரவல் உயரம், அதுக்கு அடுத்த கடல் மட்டத்திலிருந்து உயரம். அப்ப புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல, இப்ப பூமி இங்க இருக்குது, பூமி இங்க இருக்குது, பூமியில தான் என்ன இருக்குன்னா கடலும் இருக்குது. கடலுடைய உயரத்துக்கு ஏற்ற போது மாறுபடுதுன்னு பார்த்தோம். பாருங்க, புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 மீட்டர் 5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை வந்து குறைகிறதுன்றாங்க. அதாவது இங்கதான் பூமி இருக்கு, இதுதான் வந்து பூமி. பூமியில தான் வந்து கடல் மட்டத்துல இருந்து தான் பரவி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் எல்லாமே மாறுபடுதுன்னு பார்த்தோம். அப்போ இது ஒரு 1000 மீட்டர்னா இந்த 1000 மீட்டர் பாத்தீங்கன்னா, அப்போ இது ஒரு 1000 மீட்டர், இதுக்கு அடுத்து 1000 மீட்டர். அப்போ 1000 மீட்டர் உயர செல்ல செல்ல வெப்பம் வந்துட்டு குறைகிறதுன்னு பாக்குறோம். மாணவர்களுக்கு இங்க ஒரு ஹோம்ஒர்க், உங்களை சிந்தனையை சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி இங்க கேட்கிறேன். என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படியே நீங்க குருட்டு பாடமா, அதாவது புக்ல இருக்குது அப்படி 1000 மீட்டருக்கு மேல போனா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுதுன்னு ஏன் வந்துட்டு இப்போ சூரியன் வந்து இங்கதான் இருக்குது. அப்போ சூரியன் வந்துட்டு வானத்துல மேல இருக்கும்போது சூரியனுடைய கதிர்கள் அதிகமா வெப்பம் இங்கதானே இருக்கணும். அப்போ வெப்பம் அதிகமா தானே இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, பூமியில இருந்து மேல போக போக குறையுது, வெப்பம் குறையுதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப ஏன் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு மேல போக போக குறையுமா கூடுமா, குறையறதுனால என்ன காரணத்தினால குறையுது, இதுதான் நீங்க மாணவர்கள் இதை போய் நீங்க தேடுறீங்க. அப்படி தேடிட்டு ஏன் வந்துட்டு 1000 மீட்டர், இப்போ பூமி கீழே இருக்கு, பூமியிலிருந்து மேல இங்கிருந்து 1000 மீட்டர் போகுது, இங்கிருந்து 1000 மீட்டர் போகும்போது இங்க 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையுது, இங்கிருந்து 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. இப்படி குறைஞ்சு குறைஞ்சு போகுதுன்னா அப்போ சூரியன் வந்துட்டு இங்கதான் மேலதான் இருக்குது. அப்ப மேலதான் சூரியனுடைய கதிர்வீச்சுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், வெப்பமும் அதிகமா இருக்கும். அப்போ குறையுதுன்னு சொல்றாங்களே, அப்ப ஏன் வந்துட்டு இது மாணவர் வந்து சிந்திச்சு ஏன்னு சொல்லிட்டு தேடிட்டு இந்த ஹோம்ஒர்க் கண்டுபிடிங்க. இந்த பாடத்தினுடைய 2வது பகுதியை கடைசியா நான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கான விளக்கம் வந்து கொடுக்குறேன். மாணவர்கள் அது வரைக்கும் இதை தேடி கண்டுபிடிங்க என்னன்னு சொல்லிட்டு, ஏன் வந்து குறையுதுன்ட்டு யோசிங்க. பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க உதகை, இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். அப்ப குறையிறதுக்கு என்ன சொல்லணும், வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லலாம். மேல போக போக குறையுதுன்னா வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். எனவே சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் குளிராக இருக்கும். அப்ப மேல ஹைட்ல போக போகுது, இங்க வந்து அதாவது சமவெளி பகுதி இருக்கு, சமவெளி மேல உயரத்துக்கு போக 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 என்ன ஆகுதுன்னா குறையுது, குளிராக இருக்குது. காரணம் ஏன்னா வெயில் குறைஞ்சா என்ன ஆகுது, குளிர் தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு சமவெளினா நம்ம இருக்கிற பகுதிகளில் விட மலைப்பாங்கான இடத்துல மக்கள் வசிக்கிறாங்களோ இல்லாட்டி மலைப்பகுதிகள்லன்னு பாத்தீங்கன்னா இந்த உயரம் போக 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 வெயில் குறையதுனால குளிர் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் ஏன்னு நீங்க தேடுங்க. அப்போ உதகை பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் இதர மலைவாழிடங்கள் மற்றும் இமயமலையில் அமைந்துள்ள முசௌரி, சிம்லா போன்ற பகுதிகள் சமவெளியை பகுதியை விட மிகவும் குளிராக உள்ளது. அப்போ வெப்பம் மேல போக போக 6.5 டிகிரி வெயில் வந்து குறையுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ சமவெளியை காட்டிலும் வந்துட்டு இமயமலை உயரமான மலைப்பகுதிகளில் வந்து குளிர் அதிகமா இருக்குதுனாங்க. உதாரணத்துக்கு எது குத்துறோம்னா உதகை தென்னிந்தியாவில் இருக்கிறது உதகையிலும், வட இந்தியாவில் இருக்கிற இமயமலையில இருக்கிற மலைவாழிடமான எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைவாழிடங்கள் பார்த்தீங்கன்னா முசௌரி, அதே மாதிரி சிம்லா போன்ற பகுதிகள்ல சமவெளியை விட குளிர் அதிகமா இருக்குதுன்றாங்க. காரணம் வந்துட்டு இந்த வெயில் குறைகிறதுனால. அதுதான் ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேட சொல்லியிருக்கு ஹோம்ஒர்க் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க, கடல் மட்டத்தில் இருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது 2240 மீட்டர் உயரம் உள்ள உதகையுடைய வெப்பநிலை கண்டறிகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போ சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா வெயில் எவ்வளவுனா 35 டிகிரி செல்சியஸ்,
ஆனா எவ்வளவு உயரத்துக்கு கடல்ல இருந்து 6.7 மீட்டர் உயரத்துல தான் வந்து சென்னை இருக்குதாம். ஆனா அதே மாதிரி உதகையுடைய வெப்பநிலை மீட்டர் உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2240 மீட்டர் உயரத்துல வந்துட்டு கடல்ல இருந்து உயரம் இருக்குது உதகை. அப்போ அதனுடைய வெப்பநிலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தேடுங்க. அப்போ கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு நம்ம இரண்டு காரணிகள் வந்து பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து உயரம் பார்த்துட்டோம், இன்னொன்னு வந்து அச்ச பரவுகள் பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அந்த கடலிலிருந்து இப்போ கடல் இங்க தான் இருக்குதுன்னா, அப்போ கடல்ல இருந்து எவ்வளவோ தொலைவு இருக்குதுன்னா, அதன் தொலைவால என்னெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்தியாவின் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. அப்ப தீபகற்ப இந்தியா என்பது நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். அப்ப தீபகற்ப இந்தியா பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து ஏன் வந்து தீபகற்ப இந்தியா என்று அழைக்கப்படுதுன்னு பாருங்க. இதுக்கு என்ன காரணத்தினால தீபகற்ப இந்தியான்னு சொல்றேன் பாருங்க. அப்ப இந்தியா கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. இதன் காரணமாக இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. இப்பகுதியில் குளிர்காலம் எப்படின்னா குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையை கொண்டுள்ளது. அப்ப சீரான வெப்பநிலை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காலநிலைன்னு சொன்னாங்க? பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ வருடம் முழுவதும் எப்படின்னா சீரற்று காணப்படுது, ஒரே சீரானது கிடையாது, சீரற்று கிடையாது. இப்பகுதியில் குளிர்காலம் சீரற்று காணப்படுகிறது, வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்போ கடல்களின் இப்ப பாருங்க, இதுதானே தீபகற்ப இந்தியான்னு சொல்லிட்டு படிச்சோம். தீபகற்ப இந்தியான்னு பாத்தீங்கன்னா கடல் இங்கதான் இருக்குது. அப்போ கடல் பகுதி இங்கேயும் இருக்குது, இது ஃபுல்லா கடல் பகுதிகளே இருக்குது. அப்போ இங்கேயும் கடல் பகுதிகள் சூழ்ந்துதான் இருக்குது. இதனாலதான் கடல் பகுதி சூழ்ந்ததுனாலதான் தீபகற்ப இந்தியான்னு சொல்றாங்க. அப்போ தீபகற்ப இந்தியாவுல கடல் இருந்து தூரமா இருக்குது, பக்கத்திலே தான் இருக்குது. அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த காலங்கள் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பாருங்க, இந்தியாவின் பெரும்பகுதி தீபகற்ப இந்திய கடலிலிருந்து வெகு தொலைவில் கிடையாது, பக்கத்திலே இருந்தது பார்த்துட்டீங்க. அப்ப அதன் காரணமாக தான் இப்பகுதி முழுவதும் எப்படின்னா காலநிலை வந்துட்டு கடல்சார் ஆதிக்கத்தை பெற்றது. அப்ப கடல் பக்கத்துல இருக்குது, பூமியும் பக்கத்துல இருக்கு, ரொம்ப தூரம் கிடையாது. அதனால கடலை சார்ந்த ஒரு ஆதிக்கத்தை இந்த இடம் முழுவதும், இந்த நிலப்பகுதி முழுவதும், இந்திய நிலப்பகுதி முழுவதும் பெற்றிருக்குது. அப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல குளிரற்று காணப்படும். ஏன்னா வந்துட்டு கடல் பகுதியும் இருக்குது, நிலப்பகுதியும் இருக்குது. அந்த கடல் சார்ந்து இருக்கிறதுனால இந்த பகுதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வந்து குளிரே இல்லாமல் காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையை வந்து கொண்டது. அப்ப குளிர் இல்லாம கடல் இருக்கிறதுனால குளிரற்று காணப்பட்டு சீரான காலநிலையை வந்து கொண்டது. அப்ப கடலின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளது. இப்ப பாருங்க, இது வந்துட்டு கடல் சார்ந்து இருந்துச்சு, இது வந்துட்டு இந்த பக்கம் முழுவதும். அப்போ இது வந்துட்டு இந்தியாவுடைய மத்திய பகுதிகள். அப்போ இது வந்துட்டு வட பகுதிகள். அப்போ இந்த பகுதிகள் இரண்டும் எங்க இருக்குன்னா கடலிலிருந்து எவ்வளவு தூரம் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கடலிலிருந்து கிட்ட இதனுடைய தூரம் எவ்வளவு, இதனுடைய தூரம் எவ்வளவு, இதனுடைய தூரம், அப்போ இதனுடைய தூரம், இப்போ இங்க இருந்து வந்தப்போ இதனுடைய உயரம் தூரம் எவ்வளவு ஆயிடுச்சு. அப்போ இந்த வடக்கு பக்கம் எவ்வளவு, கடல்ல இருந்து எவ்வளவு தூரம், அளவு என்ன சொல்றோம்னா கடல்ல இருந்து அதை தான் அளவு எடுக்கிறாங்க. அப்போ இதனுடைய கடலிலிருந்து இந்த அளவு வந்துட்டு இப்ப கடல்ல இருந்து மாறிடுச்சு. இதெல்லாம் கடல் சார்ந்தே இருக்குது, கிட்டவே இருக்குது இந்த பகுதிகள்லாம். இதுவும் கடல் சார்ந்த பகுதிகளாவே வருது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து எவ்வளவு தூரம், இந்த வடக்கு பகுதி எவ்வளவு தூரம் இருக்குனால இதனால இது மாறுபடுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து மாறுபடுதுன்னு பாருங்க. கடல்ல இருந்து தூரமா இருக்குது, வட இந்திய பகுதி வெப்பநிலையை பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன. இங்கு கோடையில் கடும் வெப்பமும், கோடை காலத்துல கடும் வெப்பமும், குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுகிறது. ஏன்னா கடலிலிருந்து தூரமா இருக்குது, ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால கோடை காலத்துல வெயிலும் அதிகம், குளிர்காலத்துல குளிரும் அதிகம். ஆனா இந்த தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் ஆதிக்கத்தை கொண்டு கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டு இருக்கிறதுனால காலநிலையில வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத சமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தெற்கு பக்கத்துக்கும் இது தெற்கு பக்கம், இது மத்திய இந்திய பகுதிகள், இது வந்துட்டு வடக்கு பகுதிகள். அப்போ இது வந்துட்டு கடல் பகுதிகள். அப்போ கடல்ல இருந்து இது மொத்தமா பாத்தீங்கன்னா இது கடல் சார்ந்த ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறதுனால இது ஒரு காலிலையும், இது கடலிலிருந்து தூரமா இருக்கிறதுனால இந்த மத்திய பகுதியும் இந்த வட பகுதியும் வந்துட்டு வெப்பமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காரணமாக மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலையில் பருவகால மாறுபாடு. இங்கு கோடையில் கடும் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுகிறது.
கொச்சி கடற்கரை. கொச்சி பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. அப்போ கொச்சி என்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு பகுதி தான். அது பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் இதன் வருடாந்திர சராசரி வெப்பம் பார்த்தீங்கன்னா 30°C அளவுக்கு மிகாமல் உள்ளது. அப்போ கொச்சி என்பது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பக்கம், மேற்கு கடற்கரை பக்கம், அரபிக்கடல் பக்கத்துல வர்றதுனால இந்த கடற்கரை ஓரம் இருக்கிறதுனால அதனுடைய சராசரி வெயில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் 30°C அளவிலேயே இருக்குது. அதுக்கு மேல போகாம அதுக்கு கீழவே இருக்குதா, அதே அந்த அளவுக்கு மேல போகல. ஏன்னா வந்துட்டு இது கடல்சார் ஆதிக்கத்தை பெற்றிருக்குது கொச்சி என்ற இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறாக கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புது டெல்லியில் வருடாந்திர சராசரி வெப்பம் 40°C அதிகமாக உள்ளது. அப்போ அந்த டெல்லி எங்க இருக்குதுன்னு பாருங்க. இந்த டெல்லி எங்க இருக்கு? இந்த டெல்லி வந்துட்டு கடல்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது? கொச்சி வந்து கேரளால இருக்குது. அப்போ இதனுடைய காலநிலை எப்படி இருக்கும்? கடல் சார்ந்து இருக்கு. இது எங்க இருக்கு? இந்தியாவுடைய மைய பகுதியில இருக்கு. அப்போ இதனுடைய காலநிலை எப்படி இருக்கும்? கடல் சாராம தானே இருக்கும். அப்போ இதனால வந்துட்டு இது கடல் தண்ணியும் நிலப்பகுதி இருக்கிறதுனால அந்த நீருடைய காற்று வந்து படுறதுனால இந்த காலநிலை வந்துட்டு ஒரே சமமாக இருக்குது. இது சீரற்ற காணப்படும். ஏன்னா இந்த கடல்ல இருந்து தொலைவுன்னு சொல்லிட்டாங்க. இதுதானே நம்ம முதல்லயே கொடுத்துருந்தாங்க. அதை தான் பாக்குறோம். அப்போ கடற்கரை அப்போ 40°C, ஏன்னா கடல்ல இருந்து தூரமா இருக்கிறதுனால சராசரி வெப்பம் பார்த்தீங்கன்னா 40°C அதிகமாக அதுக்கு மேலேயே போகுது. அப்போ கடற்கரை பகுதியில் கடற்கரை பகுதியில் இருக்கிறதுனால காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. அப்போ கடற்கரை பக்கத்திலே இருக்கிறதுனால காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அந்த காற்றுல இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் வந்து என்ன செய்யுதுன்னா மழைக்கு வந்து வழிவகுது. அப்போ அதிக மழை தர பகுதியாக இருக்குன்னா அந்த கடல் சார்ந்த பகுதிகளாக. இதனால் கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவில் மழை பொழிவு 119 சென்டிமீட்டராகவும் இதன் பகுதியில் உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகானியரில் ராஜஸ்தான் பகுதியில் 24 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பொழிவை இருக்குதுன்றாங்க. பாருங்க, இது எங்க இருக்கு? இது வந்து மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் எங்க இருக்கு? கடலை ஒட்டின மாதிரி தானே இருக்கு. அதனால வந்துட்டு இங்க வந்து மழை பொழிவு அதிகமாகவும் டெல்லியில் ராஜஸ்தான் எங்க இருக்கு? பிகானியர் ராஜஸ்தான் தானே சொன்னாங்க. அப்போ இது கடல்ல இருந்து எவ்வளவு தொலைவு இருக்குது? கடல்ல இருந்து தொலைவு உயரம் அதுதானே பார்த்தோம். அப்ப இருக்கிறதுனால இதனுடைய காலநிலை வேற மாதிரி தானே இருக்கு. இதனுடைய காலநிலை வேற மாதிரி. அப்போ இது கிட்ட இருக்கிறதுனால ஈரப்பதத்தை கொண்டு இந்த கடல்ல இருந்து வந்த காற்றுகள் வந்து ஈரப்பதத்தை கொண்டு வரதுனால இங்க வந்து அதிகமான மழையையும் இங்க இருந்து கடலே இல்லாம இந்த பாலைவனத்திலிருந்து கொண்டு வர காற்றுகளால அப்போ ஈரப்பதம் இல்லாம இருக்கிறதுனால இங்க மழை இல்லாம பகுதியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க ஈரப்பதம் மிதந்து வந்து காற்றுகளை எடுத்து வருது கடல்ல இருந்து. இந்த பாலைவனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் மற்ற காற்றுகளை கொண்டு வரதுனால இங்க வறண்ட பகுதியா இருக்குதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இங்க மழை பொழிவும் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் எதுவும் பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, பருவகால காற்றுகள் வந்துட்டு பருவகால காற்றுன்று 4வதா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து இந்தியாவுடைய காலநிலையை பாருங்க. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணம் எதுனா மிக முக்கியமான காரணம் வந்து பருவ காற்று தான். இதுதான் வந்து முக்கிய காரணமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இவை பருவங்களுக்கு ஏற்ப அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாறி வீசும் காற்றுகள் ஆகும். அப்போ அந்தந்த பருவங்கள் மாறுது. அப்போ இந்தியாவுடைய பருவங்களை வந்துட்டு 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பருவங்களுக்கு ஏற்றது போல காற்றுகள் வந்துட்டு ஒரே சீராக வீசுறது கிடையாது.
அப்ப அந்த பருவங்களுக்கு ஏற்று மாறி மாறி வீசுறதுனால அப்ப மாறுபாடும் ஏற்படுது இல்லையா? அப்ப இந்தியா ஒரு ஆண்டின் கணிசமான காலத்தில் பருவ காற்றுகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. அப்போ இந்தியா ஒரு ஆண்டுல 4 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அந்த கணிசமான காலத்தில் பார்த்தீங்கன்னா பருவ காற்றுகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. இந்தியாவில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற போதிலும் கோடைக்காலம் மே மாதம் இறுதியில் முடிவடைகிறது. நம்ம பார்த்தோம் கடகரேகை வந்து பாத்தீங்கன்னா 23 டிகிரி இந்தியாவினுடைய வழியாக 2 பிரிவுகளாக பிரிக்குதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த கடகரேகை மேல பாத்தீங்கன்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எப்படி விழுதுன்னா நேராக விழுது. அப்ப சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் நேராக விழுந்து வந்துட்டு இதன் மேல படுறது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் மத்தியிலனா ஜூன் 15க்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜூன் மாதம் மத்தியில்னா ஜூன் 15க்கு தான் வந்துட்டு அந்த செங்குத்து கதிர்னா வந்துட்டு சூரியனுடைய செங்குத்து கதிர் வந்து கடகரேகை மேல விழுறதுனால அப்போ கோடைக்காலம் விழுந்தாலும் கோடைக்காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மே மாத இறுதியிலே முடிவடைஞ்சிருதான். ஆனா வந்துட்டு ஜூன் மாதத்தினுடைய மே மாதம் அப்புறம் ஜூன் மாதம் அந்த மாதிரி டைம்ல தான் ஜூன் மாதம் 15ல தான் வந்துட்டு சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்துட்டு இந்த கடகரேகை மேல விழுது. அப்படி விழுந்தாலும் சூரியனுடைய வெயிலுடைய கோடைக்காலம் பார்த்தீங்கன்னா மே மாத இறுதியிலே மே 31ஓட முடிந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று வட தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமழை வரை பொழிகிறது. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று காரணம் வந்து தொடங்கிடுது. ஆனா ஜூன் மாதத்துலதான் வந்துட்டு கடகரேகை மேல சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுது. ஆனா கோடைக்காலம் பாத்தீங்கன்னா மே மாதம் இறுதியிலேயே முடியுது. ஏன் வந்துட்டு முன்னாடியே விழுந்துருதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்துட்டு மே மாதத்திலேயே தொடங்குனதுனால அதனால மழைக்காலம் வந்துட்டு இந்த ஜூன் மாதத்திலே வந்து தொடங்கப்படுறதுனால இந்த ஆஹ் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டு பல பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் கனமழை வரை தரும். இதே போல் தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. அப்போ தென்கிழக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது இல்லையா? இதுதானே வந்து இது வடக்கு, இது கிழக்கு, இது கிழக்கு, இதுதானே கிழக்கு. அப்ப இது கிழக்குன்னா இது தெற்கு தானே. அப்ப இந்த பகுதிகள் வந்துட்டு வடகிழக்கு பருவ காற்றுக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றுக்கும் ஆதிக்கத்துக்கு உட்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வடகிழக்கு பருவ காற்றுக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் வந்து மழை பெறுதா. இந்த பகுதிகள்லாம் வந்து மழை பெறுறதுனால இது ஒரு இந்த வடகிழக்கு பருவக்காற்று இந்த பகுதியும் தென்மேற்கு பருவக்காற்றால வட இந்தியா முழுவதும் மழை பெறுறதுனால சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமழை. இதே போல் தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்று அதான் இந்த பகுதிகள் வந்து வடகிழக்கு பருவக்காற்றுக்கு உட்படுத்துகிறது. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தில் தன்மையை குறிப்பது. அப்போ வானிலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு வானிலையை வந்துட்டு வளிமண்டலத்தில் வந்து தன்மை குறித்து ஒவ்வொரு நாளைக்கு ஆனது. ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளுடைய வானிலை என்பது வெதர்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெதர் வந்து டெய்லி வந்துட்டு எப்படி இருக்குது அப்போ வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலநிலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 - 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிப்பது. அப்போ வானிலை என்பது தினமும் நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எந்த மாதிரி வந்து வளிமண்டலத்துல மாற்றங்கள் ஏற்படுது அதை தான் சொல்றதுதான் வந்து வானிலை. இந்த வானிலை வந்து தினமும் குறிப்பிட்டு அதுதான் வந்து 30 - 35 ஆண்டுகள் வந்து ஒரு சராசரி ஆண்டுகள் வானிலை ஆண்டு குறிச்சுதான் வந்துட்டு அது காலநிலைய வந்து மாற்றம் வருது. அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியில என்ன மாதிரி மாற்றம் ஏற்படுதோ அதுதான் வந்து காலநிலைனும். இது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வானிலை வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுதோ அதுதான் வந்து வானிலை சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மாற்றம் ஏற்படுதோ அதுதான் வந்து வானிலை. இந்த வானிலைங்களும் ஒவ்வொரு நாளும் கணக்கிடப்பட்டு 30 - 35 ஆண்டுகள் வரை கணக்கிடப்பட்டு அதுதான் வந்து ஒரு காலநிலை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து குறிக்கக்கூடியதான் வந்துட்டு காலநிலை ஆகட்டும் வானிலை ஆகட்டும். இப்ப பாருங்க. அப்போ நிலத்தோற்றம் அதுக்கு அடுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா பருவக்காற்று ஆயிடுச்சு. நிலத்தோற்றம் இந்தியாவின் நிலத்தோற்றம் பாத்தீங்கன்னா காலநிலையின் முக்கிய கூறுகளான வெப்பநிலை,
அப்போ இந்தியாவுடைய நிலத்தோற்றம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலநிலையால தானே மாற்றம் ஏற்படுது. அந்த காலநிலை மாற்றத்தினால வெப்பநிலை, வளிமண்டலத்தில் அழுத்தம் ஏற்படுது, காற்றின் திசை, மழை அளவு பெருமளவில் பாதிக்கிறது. அப்போ இந்த காலநிலையால என்னென்ன மாறுபாடு அடையுது? வெப்பம் வந்துட்டு வெப்பம் அதிகமாகவோ குறைவாக ஏற்படுறதுக்கும் நிலத்தோற்றமும், வளிமண்டலத்துல அழுத்தம், அதாவது இந்த வானத்துல வந்துட்டு அழுத்தம் பிரஷர் ஏற்படுறதுனாலையும், காற்றினுடைய திசை வந்துட்டு எந்த பக்கம் எப்போ வீசணும்னு தெரியாது, அதனாலையும் மழை அளவு வந்து அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அதனாலையும் வந்து பாதிக்கிறது அப்படின்றாங்க இந்தியாவுடைய நிலத்தோற்றம். அப்ப இந்தியாவுடைய எல்லா பகுதியிலும் சமமான நிலத்தோற்றம் நம்ம தானே படிச்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு லேயரா படிச்சுட்டு வரோம். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் பாதிக்கிறதுக்கு காரணிகள் சொல்றாங்க. இமயமலை பாருங்க, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து, அப்போ இங்கதான் இமயமலைன்னு நம்ம படிச்சுட்டோம் வடக்கு பக்கம். அப்ப இங்கிருந்து தான் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய காத்து, இந்த பக்கம் இருந்து மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய காற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கடும் தடுக்குது. எது தடுக்குதுன்னா அந்த இமயமலை வந்து தடுக்கிறதுனால இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைக்கிறது. அப்போ நம்ம வடபகுதி வந்துட்டு வெப்ப பகுதின்னு பார்த்தோம், மித வெப்பமண்டலம்னு பார்த்துட்டோம். அதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய காற்று வந்துட்டு இந்த இமயமலை வந்து தடுக்கிறதுனால அப்ப இந்திய பகுதி முழுவதும் எப்படி வச்சுன்னா வெப்பமண்டல பகுதியாக வச்சு. ஆனா இங்கிருந்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவில கடும் குளிர் தான் நிலவுது. அங்கிருந்து வரக்கூடிய காற்றும் எப்படின்னா கடும் குளிரான காற்று தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்தியாவிலும் கடும் குளிர் தான் நிலவும். ஆனா இந்த இமயமலை வந்து அந்த காற்றுகளை வந்து தடுக்கிறதுனால இந்தியா வந்துட்டு வெப்பமண்டல பகுதியாக இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னா அப்போ இமயமலை இது வந்து இந்தியாவை வந்து ஒரு அரணாக இருந்து இந்தியாவை காக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்பமாக வைத்திருக்கு. இதனால் குளிர்காலத்திலும் வட இந்திய வெப்பமண்டல காலநிலை, அப்போ குளிர்காலத்துல ஏன் வந்துட்டு வெப்பம் அதிகமா இருக்குது, நாம கம்பளியே பயன்படுத்தலன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப வட இந்திய வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை பெறுகிறது. மாறாக, அதாவது இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை. இதை நாம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் பார்க்கலாம். இங்கிருந்து வீசக்கூடிய காற்றுகள் என்ன ஆகுதுன்னா இந்த பகுதிக்கு மற்றும் மழையை தருகிறது. எப்போ இங்கிருந்து அரபிக்கடலிருந்து வீசக்கூடிய காற்றோ, இந்திய பெருங்கடலிருந்து வீசக்கூடிய காற்றோ, வங்காள விரிந்து வீசக்கூடிய காற்றோ இப்படி இருந்து கடல்ல இருந்து வீசுது. அப்படி கடல்ல இருந்து வீசும் போது இங்க மேற்கு தொடர்ச்சி மலையால தடுக்கப்பட்டு இந்த பகுதியெல்லாம் மழை பெறல. அப்போ இந்த பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றுகள்லாம் நேரா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாத பகுதிகள்லாம் என்ன ஆகுதுன்னா மழை பெறுதுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, மேற்கு தொடர்ச்சி சரிவு பகுதி மேற்கு சரிவு, இது கிழக்கு சரிவு, இது மேற்கு சரிவு. இந்த பகுதி எல்லாம் இந்த சரிவு தான் இது. அப்போ இந்த சரிந்து தானே இருக்குது இது. அப்போ இந்த சரிவு பகுதியெல்லாம் மழை கிடைக்குது. ஆனா இந்த உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் மழை இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கனமழையை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவு பகுதி கனமழையை மாறாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மழை மறைவு பகுதி அல்லது காற்று மோதாத பக்கத்தில் அமைந்திருப்பதால் மிக குறைந்த அளவு மழை பெறுகிறது. அப்ப இங்கிருந்து காற்று வந்து வீசுது. அப்ப வீசும் போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தடுக்கிறதுனால இந்த உள்ள இருக்கிற மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த பகுதிகள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா பகுதிகளும் காற்று மோதாத பக்கத்துல தடுக்குது. எது? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தடுக்கிறதுனால இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மழை பகுதியாகவும் இது வந்துட்டு மழை இல்லாத பகுதியாகவும் காற்று மோதாத பக்கம் தானே இது மோதுறதுனால. ஏன்னா கடலிலிருந்து சுமந்தக்கூடிய காற்று எப்படி ஈரப்பதத்தை நிறைந்து கொண்டு வர்றதுனால மழை பொழியுதுன்னு பார்த்துட்டோம். அதனுடைய விளக்கம் தான் அங்க பார்த்துட்டோம். அப்படி வரும்போது ஈரப்பதத்தை இங்க வந்து தடுக்கிறதுனால இந்த பக்கத்துக்கு மழை கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பருவத்தில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர், அப்போ மேற்கு கடற்கரையில இந்த மோதாத பக்கம் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் தான் மங்களூர் இருக்கிறதுனால இந்த வந்து என்ன மழை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் 280 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் மழை மறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூரு 50 சென்டிமீட்டர் மழை பொழியும். பாருங்க, பெங்களூருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனா இந்த இடத்தின் அமைப்பின் அடிப்படையில இது வந்துட்டு காற்று மோதாத பக்கத்துல இது இருக்கிறதுனாலையும்
மங்களூரு. பெங்களூர் வந்துட்டு காற்று மோதிர பக்கத்துல இருக்கிறதுனால இங்க உள்பக்கமா இருக்கிறதுல பெங்களூருக்கு 50 சென்டிமீட்டர் மழையும், இந்த காற்று மோதிர பக்கத்துல இருக்கிறது வெளியே இருக்கிறதுனால இங்க 280 சென்டிமீட்டர் மழையும் வந்துட்டு ஒரே ஒரே மாநிலத்தைச் சேர்ந்த பகுதிகளாக இருந்தாலும் ஆனா அந்த இடத்தின் அமைப்பு பொறுத்துதான் வந்துட்டு இதனுடைய தன்மையே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டங்கள்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஜெட் காற்றோட்டம் என்பது பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில், அப்போ வளிமண்டலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க. எப்படி வந்துட்டு இப்ப நம்ம இந்திய பகுதியை வந்து பிரிவா பிரிச்சிருக்கணும், அதே மாதிரி இந்தியா மண்ணையும் பிரிச்சிருப்பீங்க. இது பூமின்னு வச்சுக்கோங்க, பூமிக்குள்ள எந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு லேயரா நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பூமிக்கு மேல வளிமண்டலத்திலயும் லேயரா படிச்சிருப்பீங்க. இதுல நாம படிக்கிறது இந்தியா என்ற ஒரு நாட்டை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம், அதை சார்ந்த பகுதிகளை. ஆனா பூமிக்குள்ள எத்தனை லேயர்கள் இருக்கோ அதை படிச்சிருப்பீங்க. அப்ப பூமிக்கு வளிமண்டலத்தை என்பது வானத்திலிருந்து, பூமியிலிருந்து வானத்தை நோக்கி இருக்கிற பகுதிகளை இருந்து படிச்சிருப்பீங்க. அதை தான் சொல்றாங்க. இப்ப இதை வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு அடுக்காக. எப்படி வந்துட்டு பூமியும் அடுக்கடுக்களாக பிரிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி வானத்தையும் பாத்தீங்கன்னா பல அடுக்குகளாக பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த சின்ன வகுப்புல பார்த்தோம்னா, இங்க ஒரு மேலோட்டமா மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அப்போ இந்த வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம். அப்போ ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி, அதாவது இந்த வளிமண்டலம், இப்போ இந்த வளிமண்டலத்துல குறைந்த பகுதி இவ்வளவுதான் பகுதின்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேகமான வீசக்கூடிய காற்று, கொஞ்சமான பகுதியில வேகமா வீசக்கூடிய காற்றுகள் வந்து அதுதான் வந்து ஜெட் காற்று. அப்போ ஒவ்வொரு லேயரா பிரிச்சிருப்பாங்க. அப்ப அந்த உயர் அடுக்குகளில் இருக்கிற கொஞ்சமான பகுதியில், குறுகிய பகுதினா கொஞ்சம் சிறிய பகுதிகளில், ஆனா சிறிய பகுதியாக இருந்தனால காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸா வேகமா வீசுது. அப்படி வீசக்கூடிய காற்றுக்கு தான் ஜெட் காற்று. அப்ப குறைந்த பகுதியில வேகமாக வீசுது, அப்படிப்பட்ட காற்று தான் வந்து ஜெட் காற்றோட்டங்கள். இந்த ஜெட் காற்றோட்டம் ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாட்டின் படி என்ன சொன்னா, துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியில் இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. அப்ப இந்த கோட்பாட்டின்படி இந்த ஜெட் காற்றோட்டம் என்பது கொஞ்சமான பகுதியில வேகமா வீசுறதா ஜெட் காற்றம். அதன் உண்டான கோட்பாட்டின்படி இந்த வடபெரும் சமவெளிகள்லாம் பார்த்தீங்க இல்லையா, இந்த பிளைன் ஏரியான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சமவெளிகள்ல இருந்து காற்றோட்டம் பார்த்தீங்கன்னா திபெத்திய பீடபூமி. அப்போ இருங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இது புரியும்னா, இது வந்துட்டு இமயமலை, இது வந்து இமயமலை, அதுக்கு கீழே வடபெரும் சமவெளிகள், அதுக்கு கீழே தானே திபெத்திய பீடபூமிகள். அப்போ இந்த வடபெரும் சமவெளிகள்ல இருந்து இந்த திபெத், ஏன்னா இங்க வந்து அழுத்தம், இப்ப கடல் மட்டத்துல இருந்து, இது கடல் இங்க இருக்கு, அப்ப கடல்ல இருந்து இதுதானே உயரம், கடல்ல இருந்து இதுதானே உயரம். அப்போ இந்த உயரத்தின் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா இங்க வந்து அழுத்தம் ஏற்படுது. இந்த அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா வளிமண்டலத்துல அழுத்தம் ஏற்படுது. அப்போ இந்த சமவெளி பகுதி இருக்கு இல்லையா, இந்த சமவெளி பகுதி இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இடம்பெயருது. என்னது, காற்றுகள் வந்து இடம்பெயருது. அதாவது துணை அயன மேலை காற்றோட்டம்னு சொல்றாங்க. அந்த காற்றையும் வகைப்படுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வகை காற்றுகள் வந்துட்டு வடபெரும் சமவெளியில் இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயருது. அப்ப இப்படி நோக்கி நகர்றதுனால தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுதுன்றாங்க. அப்ப அங்க இருக்கிற காற்று வந்துட்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கிற திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்றதுனால அப்ப தென்மேற்கு பருவக்காற்று வந்துட்டு உருவாகிறது. அப்ப அந்த தென்மேற்கு பருவக்காற்றுக்கு கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடைய பருவக்காற்று காலங்களையும் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகிறது. அப்படி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த கீழே ஜெட் காற்றோட்டங்கள் கீழே வந்த பிறகு தென்மேற்கு, அதாவது தென்மேற்கு என்பது இதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தென்மேற்கு, இங்கிருந்து வீசக்கூடிய காற்றும் இதுதான் என்ன சொல்றோம்னா பின்னடைய பருவ காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வு அழுத்தங்களை உருவாக்குறது. அப்போ இங்கிருந்து வீசக்கூடிய காற்று இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மழையெல்லாம் பொழிஞ்சிருந்தது. வடக்கு பக்கம் முழுவதும் இந்த இமயமலை இருக்குது இல்லையா, இந்த ஆரவல்லி மழையால தடுக்கப்பட்டு இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் மழை வந்துட்டு கொடுத்துருது. அப்படி கொடுத்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரு அழுத்தம் வந்து ஏற்படுது. இந்த இடத்துல வந்து மழையை வந்து செப்டம்பர் வரைக்கும் மழை வந்து கொடுத்துற பிறகு இங்க ஒரு அழுத்தம் வந்து ஏற்படுது. இந்த அழுத்தம் ஏற்பட்டுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு லோ பிரஷர் உருவாகினதுக்கு அப்புறம் இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கிழக்கு நோக்கி தக்கான பீடபூமியை நோக்கி நகர்ந்துதான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது,
இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்துட்டு பின்னடையும். இப்படி போயிட்டு இங்க வந்து தடுத்து இந்த பகுதிகள்லாம் மழையை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பிரஷர் வந்து உருவாகுது. அழுத்தம் வந்து ஏற்பட்ட பிறகு அப்ப இதே காற்று தானே பின்னாடி போயிட்டு மறுபடியும் திரும்ப வருது. அதனாலதான் என்ன சொல்றோம்னா பின் அடையும் பருவக்காற்று. அப்போ தென்மேற்கு பருவ இது இது மேற்கு, இது தெற்கு. அப்போ தெற்கு மேற்குன்னா தென்மேற்குன்னு தானே படிக்கிறோம். அப்போ தென்மேற்கால அரபிக்கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் உருவாகக்கூடிய காற்று இப்படி இங்கேயும் மேற்கு தொடர்ச்சி மழையால தடுக்கப்பட்டதுன்னு இந்த பகுதிகளுக்கும் மழை கிடைக்குது. இந்த காற்று மோதாத பக்கத்துல மழை கிடைக்கலன்னு பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்திலிருந்து டெல்லி வரைக்கும் நீண்டிருக்கிற டெல்லி வரைக்கும் நீண்டிருக்கிற ஆரவல்லி மலைத்தொடரால் தடுக்கப்படுறதுனால இந்த பக்கம் ராஜஸ்தான் பகுதிக்கு மழை கிடைக்கலன்னு பார்த்தோம். அப்போ இந்த காற்றுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்க வந்து மோதி அப்படியே இந்த வடகிழக்கு பக்கம் நகர்றதுனால இங்க எல்லாம் மழையை கொடுத்துருது. வட இந்தியா முழுவதும் மழையை கொடுத்துட்டு ஆனா தென்னிந்திய பகுதிகளுக்கு மழை கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மழையெல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு அழுத்தம் வந்து ஏற்படுது. அழுத்தம் ஏற்பட்டு இந்த காற்று என்ன செய்யுதுன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இந்த திபெத்திய பீடபூமியை நோக்கி காற்று வந்துட்டு நகருது. இப்படி நகரதுனால ஒரு பிரஷர் வந்து உருவாகுது இல்லையா? அந்த பிரஷர் உருவாக நகரதுனால இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து மழைப்படும். இந்த காற்று என்ன ஆகுதுன்னா ஒரு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ற வந்து கொரியாலிஸ் விசையால் என்ன ஆகுதுன்னா மாற்றம் செய்யப்படும். இங்கிருந்து வீசக்கூடிய காற்று இந்த கொரியாலிஸ் என்பது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் உருவாகும். இந்த காற்றால என்ன ஆகுன்னா இங்கிருந்து வரக்கூடிய காற்று இங்க இருக்கிற அழுத்தத்தால திசை மாற்றப்பட்டு இங்க இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் மழையை கொடுக்கும். இதுதான் வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி இங்கிருந்து தானே போச்சு, இது போயிட்டு இங்க பகுதிகளுக்கு மழை கொடுத்துட்டு வடகிழக்கு பகுதிகளுக்கு மழை கொடுத்து அதுக்கப்புறம் அழுத்தம் ஏற்பட்டு காற்று வந்துட்டு தெற்கு நோக்கி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகரதுனால இது என்ன ஆகுதுன்னா பின்னால அதுதானே போயிட்டு பின் அடையுது. அதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து பின்னடையும் பருவக்காற்றும் என்று அந்த தாழ்வழுத்தங்களை வந்து உருவாக்குது. அந்த தாழ்வழுத்தம் உருவாகிதான் அதுக்கப்புறம் என்னவா மாறுதுன்னா வடகிழக்கு பருவக்காற்றாக உருவாகி இது தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வந்து மழையை கொடுக்குதுன்று அடுத்த வகுப்புல பார்க்கும். இதோட இது பார்ட் 1 முடிவடையுதுமா. தேங்க்யூ.